தமிழகத்தில் இதுவரை நடைபெற்றிராத ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 41 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அநியாயமாக அந்த உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். அதற்காக தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே இரங்கல் தெரிவிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. இறந்து போனவர்கள் பெரும்பாலோர் பெண்களாக இருக்கிறார்கள், குழந்தைகளாக இருக்கிறார்கள். இந்த துயரத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்றே தெரியவில்லை. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அவர்களும் எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரோடு நீண்ட நேரம் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அதுபோலவே விஜய் அவர்களோடும் இது சம்பந்தமாக அவர் பேசி கேட்டு அறிந்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கட்சி 1 கோடி ரூபாயை இதற்காக நாங்கள் வழங்கி இருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் போதுமானதல்ல. எங்களுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் கூட இனிமேல் இதை போன்ற நிகழ்வுகளில் மரணம் ஏற்படாமல், கலவரம் ஏற்படாமல், காயம் ஏற்படாமல் இவைகளை எப்படி நடத்துவது என்பதை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உள்துறை செயலாளருக்கு அவர் கடிதமும் அனுப்பியிருக்கிறார். இவைகளையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கட்சி இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கருதுகிறோம். இது அரசியல் ரீதியாக ஏற்பட்ட இழப்பாக இருந்தாலும் கூட மேலும் மேலும் அதை அரசியலுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. இது மக்களுடைய துயரம். இந்த துயரத்திலே நாம் பங்கெடுத்து அவர்களுக்கு நாம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. தமிழக முதலமைச்சரும் அதையே சொல்லியிருக்கிறார். இதை அரசியலாக்க வேண்டாம், சமூக வலைதளங்களில் இதை பற்றிய இட்டுக்கட்டி பேசுகிற தன்மை வேண்டாம் என்றெல்லாம் அவரும் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் அதையே சொல்லுகிறது. இன்றைக்கு எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய இரங்கலையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இரங்கலையும் சொல்வதற்காக டெல்லியிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களால் இயன்ற நிவாரண உதவியையும் வழங்குவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த துயரத்திலே நாங்கள் பங்கு கொள்கிறோம். மக்களுடைய சிரமத்தை நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம். இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்றும் நாங்கள் கருதுகிறோம். இனிமேல் வருங்காலங்களில் இதைப்போல் நடக்கக்கூடாது. இதில் யார் மீது தவறு, யார் மீது சரி என்பது விவாதம் அல்ல. அது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. எனவே நாம் இதை போன்ற பெரிய கூட்டங்களை எவ்வாறு கையாளுவது என்பது நம்முடைய காவல்துறைக்கும் நம்முடைய வருவாய்த்துறைக்கும் நாம் சொல்லித் தருவது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதற்கேற்ப ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. அதை நாங்கள் செய்வோம்.